அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஒரு நாடகக்காரி, அர்ச்சனா ஒரு ஃபேக், அர்ச்சனா ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா விசித்ராமா ஃபேன்ஸ் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அப்படியே மாறா பார்த்தீங்கன்னா விசித்ராமா நேற்று ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று அர்ச்சனா விசித்ராமா உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ விசித்ராமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் நீ வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்திருந்த அப்படின்னா ரொம்ப இதெல்லாம் தாங்கியிருக்க மாட்டா, கஷ்டப்பட்டிருப்ப. ஆனால் வந்து கடவுள் புண்ணியத்தில் நீ உள்ளே இருக்க. அதனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா கப்பஜி நல்லா சந்தோஷமா இரு, ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்ன சாக்காயிருச்சு, என்னது அப்படியா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மாயா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விசித்ரா வந்து விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையை வந்து கலைப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா விசித்ராவை அட்டின்னு அடிக்கிறாங்க, தாய் கிழவி கெட்டவா அப்படி இப்படின்னு. நம்மளும் அந்த கடுப்புல தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அர்ச்சனாவை தேவையில்லாமல் நம்மளும் திட்டிருக்கோம். நம்ம திட்டணும் அவசியம் இல்லை, ஆனால் இவங்க நம்மளை திட்ட வைக்கிறாங்க. அர்ச்சனா பியா இருக்காங்கல்ல, அவங்க பூரா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்ட வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையாலுமே விசித்ரா யாரு? விசித்ரா யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நல்லதான் நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். அப்போ கூட அர்ச்சனா என்ன சொல்லுது அப்படின்னா, மேடம் நான் வந்தது வந்து முடிஞ்சு போச்சு, ஃபுல்ஃபில் ஆகிட்டேன், இன்னையோட நான் போனால் கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லைங்கும் போது, இல்லை அர்ச்சனா நீ வந்து டைட்டில் வின் பண்ணுவா, நல்லா ஜாலியாக இரு, என்ஜாய் பண்ணு, ப்ரௌடாக ஃபீல் பண்ணு, நீ வந்து டைட்டில் வந்து அடிப்ப, ஸ்டேஜில் போய் நில்லு, அதுக்கு தான் எல்லோரும் வந்திருக்காங்க, நீ நில்லு, அதை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. ஆனால் இப்படி பேசுகிற அர்ச்சனா, இப்படி பேசுகிற விசித்ராவை தான் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவளாக சித்தரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. நேற்று என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த மாதிரி விசித்ரா உள்ளே வந்தாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி தாய்க்கிளை இன்னும் திருந்தலை, தாய்க்கிளை திருந்தலை அப்படி இப்படின்னு பொய்யா பரப்பிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா பேசத்தான் வர்றாங்க, ஆனால் அர்ச்சனா வந்து பேசணும்ல, மூஞ்சி கொடுத்து பேசணும்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் பிடிச்சி போய் தான் அர்ச்சனா அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் வன்மத்தோட தான் பார்த்தீங்கன்னா பேசாமல் பின்னாடி போய் உட்காந்துட்டு தினேஷ் இவங்கள்ட்ட உட்காந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து நாடகம் நடிக்கிற அப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் வன்மத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு வந்து வன்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கூட நம்ம சொல்கிறதும் கூட வந்து நாடகாரிங்கிறது அர்ச்சனா ஃபேக்கு நாடகம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் சொல்கிறது இல்லை, அவங்க சொல்ல வைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நீ தான் டைட்டில் வினராக எடுத்துகிட்டு போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மாயா டைட்டில் வினர் ஆக வேண்டும் என்று விசித்ரா செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசித்ரா வந்து அடிக்கணும் தாய் கிழவின்னு சொல்லி நீங்களாம் பேசுனீங்களா, மூஞ்சியை வந்து எங்கே கொண்டு போய் வச்சுக்குவீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.